புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் செங்கோலை நிறுவியது ஒரு முக்கிய நகர்வு. இதை தமிழ்நாட்டிற்கான கலாச்சார, அரசியல் மூவாக பாஜக முன்னிறுத்துகிறது. பிரதமர் நரேந்திர மோடியும் தமிழ்நாட்டிற்கு அடிக்கடி வருகை தந்து நிகழ்வுகளில் பங்கேற்று தமிழ் மக்களை சந்தித்து கட்சியின் இருப்பை வலுப்படுத்தி வருகிறார். தமிழ் மொழிதான் பழைய மொழி என்றும் கூறி வருகிறார். பாஜக தலைமை சமூக மற்றும் சாதி பிரதிநிதித்துவத்திலும் கவனம் செலுத்தியுள்ளது. கொங்கு வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவரை துணைத் தலைவராக்கியது. மேற்கு தமிழக வாக்காளர்களை ஈர்க்கும் முயற்சி. மேலும் நயினாரை மாநில தலைவராக்கியதன் மூலம் தென் தமிழ்நாடு வாக்காளர்களை இழுக்க முயன்றது. பாரம்பரிய அதிமுக ஆதரவாளர்களை ஈர்க்க முயன்றது போன்ற நடவடிக்கைகளை பாஜக மேற்கொண்டு வருகிறது. 2026 சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் இந்த சர்வே மாநில அரசியலில் பரபரப்பை அதிகரித்துள்ளது. இறுதி முடிவு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மற்றும் வாக்காளர் மனநிலையை பொறுத்தே அமையும். எனினும் பாஜக, அதிமுக, தவிக கூட்டணி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் வலுவான போட்டியாளராக உருவாகலாம் என தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன.